ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்னைக்குண்டான தரிசன நேர விவரங்களும் ஜூலை மாதத்துக்குண்டான 300 டிக்கெட் புக்கிங் மற்றும் மேல் திருப்பதி கீழ் திருப்பதியோட புக்கிங் என்று தொடங்குகிறது. அதை பற்றி உண்டான பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங், அதாவது 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு ஐடி மூலிமா 6 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயது கீழே குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையற்றது. 300 ரூபாய் டிக்கெட் இன்று காலை 10 மணிக்கு முன்பதிவு தொடங்குகிறது. ஆன்லைனில் ஏதாவது ஒரு டிக்கெட் 300 ரூபாயோ 500 ரூபாயோ சீனியர் சிட்டிசனோ லக்கி டிப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் மேல் திருப்பதியோடைய ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செய்ய முடியும். எவ்வித ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் இல்லாதவரும் ரூம் புக்கிங் செய்ய முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கீழ் திருப்பதியில் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரியும் டிக்கெட் புக் பண்ணாதவங்களுக்கு ஒரு மாதிரி ரூம் புக்கிங் இருக்குது. ரூம் புக்கிங் இன்று மதியம் 3 மணிக்கு 24ஆம் தேதியும் மதியம் 3 மணிக்கு ரூம் புக்கிங் திறக்கிறாங்க. யாருன்னா வேணும்னா ஆன்லைனில் புக் பண்ணிக்கிங்க, சரிங்களா? அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக தினந்தோறும் இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் நாள்தோறும் கொடுக்குறாங்க. இன்று வேலைக்கிழமை என்பதால் நேற்று வெறும் 7000 டிக்கெட் தான் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. நேற்று 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் எத்தனை மணிக்கு முடிஞ்ச டீட்டெயில் எனக்கு கிடைக்கல. டிக்கெட் ரொம்ப சீக்கிரமாகவே காலியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் இன்று இரவு 9 மணிக்கு தருவாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 10,000 14,000 டிக்கெட்டும், சனிக்கிழமை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 3,000 முதல் 10,000 டிக்கெட் தருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு தொடங்கியது. காலை 8:13 ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் முடிந்து விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் க்ரௌட் இன்னைக்கு மீடியமாக தான் இருக்கும், ஆனால் தரிசன நேரம் அதிகரிக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நேற்றிலிருந்தே பக்தர்களுக்கு டிக்கெட் இல்லை, அதன் காரணமாக தரிசன நேரம் அதிகரிக்கிறதுக்கு வாரம் இந்த மாதிரி இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்கிறேன் என்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்கள் கொடுத்த எஸ்டிமேஷன் தரிசனம், அதாவது 24/4/2025 அன்று காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 23/4/2025 அன்று 68,705 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 25,382 பேர் மொட்டை அடித்ததாகவும் 3,62,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 9 உடல்கள் எடுத்து பக்தர்களை தக்க வச்சதாகவும் 12 மணி நேரம் தரிசனத்துக்காக இருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று ஆகலாம். அதே போல் டிக்கெட் உடைய இலவச தரிசனத்துக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரை ஆகலாம். டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம். நாளைக்கு இதோட தரிசன நேரம் குறையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பக்தர்கள் இன்று அதிகமாக அனுமதிக்கப்படுவாங்க. எதன் காரணமாக நம்ம கேட்டோம்னா, எந்தவித டிக்கெட்டும் திருப்பதியில் கொடுக்கல, நேற்று நைட்லேயே ஆகிடுச்சு. அப்போ வருகின்ற பக்தர்கள் எல்லாமே டிக்கெட் இல்லாத தரிசனம் தான் போவாங்க. அதன் அடிப்படையில் தேவஸ்தானத்துப்படி கேட்ட அறிவிப்பு படி வாட்ஸ்அப்பில் மொத்தமாக டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 31 குடன்கள் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் 19 குடன்கள் தற்பொழுது ஃபுல்லாக இருக்கிறதாகவும் 1 மணி நேரத்தில் 1,371 பேருக்கு நாங்கள் டிக்கெட் கொடுத்ததாகவும் மொத்தமாக 19 குடோன்களை 7,856 பக்தர்களை தங்க வச்சுருந்தா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. கடந்த காலையிலிருந்து 13 குடோன்களை நாங்கள் திறந்து விட்டதாகவும் அதில் 13 குடோன் திறந்து விட்டதாக அதில் 4,754 பேர் பக்தர்களை வெளியில் அமைச்சதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இது தேவஸ்தானம் மூலிமா கிடைச்ச ரிப்போர்ட், வாட்ஸ்அப் மூலிமா கிடைச்ச ரிப்போர்ட், சரிங்களா? அடுத்தபடியாக ரூம் புக்கிங் திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு திருமலை சிஓஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் தரப்படுகிறது. அதில் 24/4/2025 காலை 6:25 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 966 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் 370 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க.
ரூபாய் 1500 ரூம் புக்கிங்கில் 20 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறது, 20 ரூம் ஒதுக்கிறதாகவும் அதில் 11 ரூம் இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். டிக்கெட் இல்லாதனால நேரடி தரிசனத்துக்கு போகும்போது நாளைக்கு சற்று குறைய வாய்ப்புகள் இருக்குது. சனி ஞாயிறு என்பதனால கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. சம்மர் ஹாலிடேஸ் வரை எல்லா ஸ்கூல்லையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஹாலிடேஸோடு ஆரம்பிச்சிட்டாங்க. வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.